வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பார்வதி அண்ட் தென் பிரஜன் 45 நாளைக்கு முன்னாடி இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி செக்ரிகேட் பண்ணுறாங்க, முன் பின் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க தர அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ 45 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இவங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உக்கிரமாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களோட கேமை லைக் ஒரு குரூப்பிசமாகவும் இல்லை தனியாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உக்கிரத்தில் விளையாடிட்டு இருந்தாங்க. நேற்று உள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கேட்ட உடனே எப்படி ஆட்டம் ஆடினீங்கடா, இப்போ ஆடுங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நேற்று சாண்ட்ரா அந்தன் திவ்யா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அந்தன் இவர் எஃப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்மிஷன் கேட்டு உள்ளே வரலாமான்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன ஆட்டம் ஆடினீங்கடா அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து அவங்கள பற்றி சொல்கிறாங்க. ரொம்ப லைக் ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் வேறு மாதிரி ஒரு கேம் வந்து அவங்க விளையாடுறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருந்தது அப்படின்ற மாதிரி பிரஜன் அண்ட் தென் சாண்ட்ரா திவ்யா இவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 3 பேரும் வந்து உள்ளே வந்தப்போ எனக்கும் வந்து ஜெல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் அந்த பர்டிகுலர் டைம் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரஜனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆமாம் உள்ளே வந்தால் அந்த 2 வீக்ஸ் வந்து ஒரு ப்ராசஸிங் வீக்ஸ் மாதிரி லைக் எப்படி நம்ம பழகிறது மற்றவங்க கூட அப்படின்ற மாதிரி. 3வது வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு கேமை வந்து விளையாடுவோம். அப்போ தான் வந்து ஓகே நம்ம வந்து ஃபுல்லி ஃபிட் டு ப்ளே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் வேறு ஒரு ஃபேஸை வந்து ஒவ்வொருத்தரோட ஃபேஸும் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து நாங்களும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ 3 வீக்ஸ்க்கு அப்புறம் வேறு மாதிரியான ஒரு பிம்பம் எங்கள் மேலே வரும் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி லைக் இதுக்கு முன்னாடி இவங்க இப்படி இருந்தாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்காங்க அப்படின்றத விஜய் பார்வதி சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சிரிச்சிட்டு இருந்தாங்க. வைல்ட் கார்ட்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள் சொன்னப்போ முரண்பாடு இருந்தது. பட் அவங்க கூட வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இப்போ விஜய் பார்வதி வந்து ஒரு கேமை விளையாடுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குட்டி கேங்கை ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்களே கேங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஒரு குட்டி கேங் கூட அவங்களும் வந்து சேர்ந்து ஒரு கேங்காக இருக்காங்க அப்படின்னு தெரியாமலே இருக்காங்க. லெட்ஸ் இது எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.